இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நேத்து சண்டே எடுத்தது. நேத்து வந்து அப்பா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பா, அம்மா வந்து மட்டன் குடுத்து விட்டுருந்தாங்க. சரி மட்டன் வந்து சமைச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மணி 4 ஆயிருச்சு. சரி ஓகே என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தே சமைச்சுக்கலாம். ஏன்னா ஒரு வேளை நீ பாரு, ஒரு வேளை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிகிட்ருந்தோம். லாஸ்ட்டாக பிரியாணி பண்ணலான்னு தான் ஃபைனல் பண்ணியிருந்தோம். பாதி பிரியாணி பண்ணிக்கலாம், பாதி கிரேவி பண்ணிக்கலான்னு அவர் சொன்னார். ஓகே பாதி பிரியாணி பண்ணிக்கலாம், நான் பிரியாணி பண்ணிட்டேன். மட்டன் கிரேவி பண்ணும்போது செலவெல்லாம் அரைச்சி பண்ணணும். சரி ஓகே அது டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெங்காய தக்காளி மட்டும் வணக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வெறும் மட்டன் மட்டும் போட்டு பிரட்டி வச்சுட்டேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ரெசிபி வீடியோ போடுறேன் பாருங்கள். நடுவில் சமைக்கும்போது என் பையன் வந்துட்டு அம்மா டேஸ்ட் பண்ணுறதுக்கு கூட டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் அவனையும் சமாளிச்சுட்டு பிரியாணி பார்த்தா சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த டைம் பிரியாணி நல்லாவே வந்துருச்சு. என்ன லைட்டாக கீழே மட்டும் அடி பிடிச்சிருச்சு. நானாக டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. என் பையனுக்கு தயிர் பச்சடி இல்லாமல் பிரியாணி சாப்பிடவே மாட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு நாங்கள் பருவமழை படம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ருந்தோம். சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு, ஜாலியாக இருந்துச்சு.